அவனை சுற்றி 1000 கோடி கை ஒத்து ஊக்கிய படைகள் வீசி உடற்றிய. 1000 கோடினாக்க 10 கோடி வீரர்கள் புடைசூழ அவனை வளைக்க அவர்கள் மத்தியிலே இவன் போர் செய்த வண்ணம் இருக்கிறான். எப்படி அந்த போர் தொடருகிறது என்பதை கம்பன் எழுதுகிறான். எப்படியா? ஒரு பகை மனிதன் இன்று எம் இறைவனை உருகிற்பானேல் வெறுவிது நம் தம் வீரம் என்று ஒரு மேன்மை தோன்ற எரிபடை அரக்கர் ஏற்றார் ஏற்ற கை மாற்றான் என்ன வறியவன் ஒருவன் வன்மை பூண்டவன் மேல் சென்றென்ன. ஒரு அழகான ஒரு ஓமையோடு இந்த விளக்கத்தை தருகிறார் கம்பன். எப்படி? எரிபடை அரக்கர் ஆயுதங்களை தொடர்ந்து இலக்குவன் பேல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் ஒரு பகை மனிதன் மிகுந்த பகை கொண்ட மானிடன் ஒருவனிடம் இன்று எம் இறைவன் உருகிற்பானில் இப்பொழுது நம் அரசனாகிய ராவணன் நெருங்க வல்லவன் ஆனால். லக்குவனது போர் வேகம் அவ்வாறு இருந்தது. அரக்கர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? இத்தகைய கடுமையான வேகத்தோடு ஓர் மானுடனாகிய இலக்குவன் நம் அரக்கர் படையினுள்ளே நுழைந்து எதிர்ப்பட்டவர்களையெல்லாம் அழித்து கொண்டே வருகிறான். அப்படிப்பட்டவனை இன்று நம்முடைய தலைவனாகிய ராவணன் நேருக்கு நேர் சந்தித்தான் என்றால் என்னாகும்? வெறுவிது நந்தம் வீரம், நம் வீரம் வீணதாகும். இந்த இலக்குவனை எந்த விதத்திலும் ராவணனை சந்திக்காத அளவினுக்கு நாமே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வீரமெல்லாம் பயனற்ற ஒன்றாகிவிடும் என்று ஒவ்வொரு வீரனும் எண்ணினானாம் ராவணன் பக்கத்தில். என்று எண்ணியதால் ஒரு மேன்மை தோன்ற ஒரு எழுச்சி உண்டாகி ஏற்றார் இலக்குவனை எதிர்த்தார்கள். அத்துணை பேரும் ஒருமுகமாக இலக்குவனை எதிர்த்து இன்று இந்த இலக்குவன் நம் மன்னனை சந்தித்து விடக்கூடாது, அவனை முன்னேற விடக்கூடாது, அவனை எவ்வாகிலும் நாம் தடுத்து நிறுத்திவிட வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய வீரம் கேலிக்கு உரியதாகிவிடும் என்று ஏற்ற கை மாற்றான் என்ன இறந்து ஏற்ற கையுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டாதவன் என்றவாறு. யாச்சகம் கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லாதவன் போல எளிமையா புரிஞ்சுக்கலாம். பிச்சை கேட்பவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லாதவன் போல வன்மை பூண்டான் ஒருவன் மேல் வள்ளல் தன்மை மேற்கொண்ட ஒருவனிடத்தில் வறியவர் சென்று என்ன ஏழையர் பலராக செல்வது போல இந்த இலக்குவனை நோக்கி பல வீரர்கள் சென்றார்கள். எப்படி? பொருளை பெறுதற்கு உரிய வறியவர்கள் பொருளை தரவல்ல வள்ளலிடம் எவ்வாறு கூட்டம் கூட்டமாக செல்வார்களோ அது போன்று இந்த இலக்குவனிடம் அரக்கர்களில் வீரர்கள் பலர் கூட்டம் கூட்டமாக சென்று அவனை தாக்குதற்கு முன் சென்றார்கள். என்ன ஆயிற்றான்? அறுத்தனன் அரக்கர் எய்த எரிந்தன அறுத்து அறாத பொறுத்தனன் பகழி மாறி பொழிந்தனன் உயிரின் போகம் வெறுத்தனன் நமனும் வேலை உதிரத்தின் வள்ளம் மீள மரித்தன மறிந்த எங்கும் பிணங்கள் மாமலைகள் மான. போன பாட்டுக்கு உண்டான முடிவு இந்த பாட்டுல தான் சொல்லியிருக்க. வள்ளலிடம் யாச்சகம் கேட்பதற்கு கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய இரவலர்கள் போல இலக்குவனை நோக்கி அணி அணியாக அரக்க வீரர்கள் போனார்கள். போனவர்கள் என்ன ஆனார்களா? போனவர்களே எப்படியாம்? பகழி மாறி பொழிந்தனன். இலக்குவன் அம்புகளை மழை போலே சிதறவிட்டான். அரக்கர் எய்த எரிந்தன அறுத்தனன்.
ராக்கதர்கள் இவனை நோக்கி எய்த அத்துணை ஆயுதங்களையும் ஒன்று விடாமல் அறுத்து எறிந்தான் இலக்குவன். அறுத்து அறாத பொருத்தனன் அறுத்தும் அறாத ஆயுதங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டான். எத்தனை ஆயுதம் இவனை தாக்கினாலும் இவனை ஒன்றும் செய்ய முடியல. நமனும் உயிரின் போகம் வெறுத்தனன், யமனும் உயிர்களை உண்ணும் மகிழ்ச்சி துறந்து வெறுப்பதானான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான அரக்கர்கள் உயிரானது அங்கு மடிந்து கொண்டே இருந்தது. இவ்வளவுதான் நான் உயிரை எடுப்பேன் என்று கணக்கு வைத்திருக்க என் கணக்கினுக்கே உட்படாத அளவினுக்கு இலக்குவனது அம்புகளிலிருந்து வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகள் எண்ணிலடங்கா அரக்கர்கள் உயிரை எடுத்த வண்ணம் இருக்கிறதே என்று யமன் திகட்டி போனான். உயிர்களையே எடுக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள யமனுக்கு இது திகட்டி போனதான், வெறுத்து போனான். எவ்வளவு என்றுதான் நான் உயிரை எடுப்பேன், என்னால் முடியாத அளவினுக்கு மேலும் மேலும் இந்த லக்குவன் அரக்கர்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறானே என்று யமன் வெறுத்து போனானாம். மலைகள் பெரிய மலைகள் போல பிணங்கள் எங்கும் மறிந்த பிணங்களினது குவியல் போர்க்களம் எங்கும் மலைகளை போல் குவிந்து கிடந்தனவாம். உதிரத்தின் வெள்ளம் வேலை மீளம் அரித்தன, இரத்தத்தினது வெள்ளமானது கடலில் போய் சேரா வண்ணம் பிணங்கள் தடுத்து விட்டன. லக்குவன் தனி ஒருவனாக நின்று இத்துணை பேரை அழித்திருக்கிறான் போர்க்களத்துல. எப்படி அந்த லக்குவனது அழிவு எப்படி நிகழ்ந்ததா, அது அழகான பாட்டு. அடுத்த பாட்டு. தலையலாம் அற்ற முற்றும் தாழலாம் அற்ற தோளாம் மலையலாம் அற்ற பொன் தார் மார்பு எலாம் அற்ற சூலத்து இலையலாம் அற்ற வீரர் எயிறு எலாம் அற்ற கொற்ற சிலையலாம் அற்ற கற்ற செறியலாம் அற்ற சிந்தி. வீரர் தலையலாம் அற்ற லக்குவன் மழை திவலைகளைப் போலே அம்புகளை சிதற விட்டதினால அரக்கர்களினது தலைகளெல்லாம் அறுபட்டு விழுந்தனவாம். தாழெல்லாம் முற்றும் மற்ற கால்களெல்லாம் முழுவதுமாக அறுத்து வீசப்பட்டன. தோளாம் மலையெல்லாம் மற்ற தோள்கள் என்று சொல்லத்தக்க முழவு போல் மலை போல் செழித்திருந்த அரக்கர்களினது தோள்களெல்லாம் பிளக்கப்பட்டன. பொன் தார் மார்பு எல்லாம் அற்ற பொன் மாலைகளை அணிந்த அரக்கர்த மார்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டன. எயிறு எல்லாம் மற்ற பல்யலாம் அற்று விழுந்தன. சூலத்து இலையலாம் அற்ற ராக்கதர்கள் கையில் இருக்கக்கூடிய சூலப்படைகளினது இலை வடிவான நுனியெல்லாம் அறுபட்டு போயின. கொற்ற சிலையலாம் அற்ற முன்பு வெற்றியிட்டி தந்த வில்யலாம் இப்பொழுது அருந்து கீழே விழுந்தன. எத்தனையோ தேவர்களோடு இந்த அரக்கர்கள் போர் செய்து தங்கள் வில்லினால் வெற்றியை மட்டுமே ஈட்டி இருந்தார்கள். அப்படி வெற்றிக்கு உரியதாகிய வில்லிலிருந்து எல்லாம் அறுபட்டு போயின. சிந்தி அரக்கர்கள் இந்த இலக்குவனினுடைய படை வேகத்தினுக்கு ஆற்றாமல் புறமுதுகிட்டு சிதறி ஓடத் தலைப்பட்டார்கள். கற்ற செறியலாம் மற்ற கற்றிருந்த போர் திறன்களையெல்லாம் ஒன்றாய் இழந்து போன அரக்கர்கள் லக்குவன் முன்னே நிற்க முடியாமல் சிதறி ஓடத் தலைப்பட்டார்கள். தேரெல்லாம் துமிந்த மாவின் திறமெல்லாம் துமிந்த செங்கண் காரெல்லாம் துமிந்த வீரர் கழலெல்லாம் துமிந்த கண்ட தாரெல்லாம் துமிந்த நின்ற தனுயெல்லாம் துமிந்த தம் தம் போரெல்லாம் துமிந்த கொண்ட புகழெல்லாம் துமிந்து போய. துமிந்தன்ற சொல்லுக்கு துண்டுபடுதல். தேரெல்லாம் துமிந்த இலக்குவனது அம்பு தேர்களையெல்லாம் துண்டு துண்டாக்கியது. மாவின் திறமெல்லாம் துவிந்த குதிரைகளினுடைய வல்லமையெல்லாம் துண்டாயின. குதிரைகள் உடல் வேறு தலை வேறு என்று அறுக்கப்பட்டன லக்குவனது அம்பினால்.
செங்கண் காரெல்லாம் துவிந்த சிவந்த கண்களை உடைய மேகம் போன்ற பருத்துள்ள கருத்த யானைகளெல்லாம் துண்டுபட்டு கீழே விழுந்து கிடந்தன. வீரர் கழலெல்லாம் துமிந்த அரக்கர்களினது வீர கழல்களெல்லாம் துண்டாயினன்னு கேட்டா காலெல்லாம் அறுபட்டு கிடந்தன. கண்டம் தாரெல்லாம் துமிந்த கழுத்தில் இருந்த மாலைகள் எல்லாம் துண்டாயின, கழுத்து அறுபட்டு மாலைகளும் அறுபட்டு கீழே கிடந்தன. நின்ற தனுயெல்லாம் துமிந்த கைகளில் ஏந்தி நின்ற விற்களெல்லாம் துண்டாயின, ஒரு வில்லு கூட அங்க முழுமையுமா இல்லை. தம் தம் போர் எல்லாம் துமிந்த தங்களினுடைய போர் ஆற்றலெல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய அளவில், அழிந்து போகக்கூடிய அளவில் கொண்ட புகழெல்லாம் துமிந்து போய தாங்கள் இதுவரைக்கும் வெற்றி என்ற ஒன்றையே கண்டிருந்த அரக்கர்கள் இப்பொழுது முதன் முதலாக இலக்குவனது அம்பின் முன்னே எல்லாவற்றையும் இழந்து தங்களினது புகழ் கூட துண்டு துண்டாக சிதறி போகக்கூடிய நிலையில் போர்க்களம் இருந்தது. இதுவரைக்கும் அவர்கள் தோல்வியே கண்டு அறியாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த அரக்கர்களினது புகழெல்லாம் இப்பொழுது லக்குவனது அம்பினால் துண்டு துண்டாக அறுத்தெறியப்பட்டன. அறவியல் தருகண் வன்தாள் ஆள் வீழ ஆள் மேல் வீழ்ந்த புறவி மேல் புட்கை வீழ்ந்த புட்கை மேல் பொலந்தேர் வீழ்ந்த நிறவிய தேரின் மேன்மேல் நெடும் தலை கிடந்த நெய்த்தோர் விரவிய களத்துள் எங்கும் வெள்ளிடை அரிது வீழ. கம்பனுக்கு ஒரு இடம் கிடைச்சுட்டதுன்னா வர்ணிப்பதற்கு ஒரு அழகான போர்க்களம் கிடைச்சுட்டதுன்னா போதும். இதெல்லாம் ஒன்று கம்பன் சிலவற்றை தான் கற்பனையில பாட முடியும். கற்பனை செய்வதற்கு கூட ஏதாகிலும் ஒரு அடிப்படையான ஒரு நிகழ்வு இருந்து அந்த நிகழ்விலிருந்து தான் கற்பனையை உருவாக்க முடியும். இந்த வெற்று கற்பனை எல்லாம் பார்த்த மாத்திரத்துல தெரிஞ்சிடும். ஒன்று கம்பனுக்கு முன்பு இருந்த கவிஞர்கள் எழுதின பல ராமகாதையை இவன் கற்று இருக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கான் அவையடக்கத்துல. அதனினுடைய செல்வாக்காவும் இருக்கலாம். இவன் வாழ்ந்த காலம் சோழர்களினது பெரும் போர்க்களம் நிகழ்ந்த காலம். குலோத்துங்கன் மிகப்பெரிய அளவில் நாட்டை விரிவுபடுத்தினான். அதனால எங்கு பார்த்தாலும் அந்த போர்க்களத்தினுடைய இன்றியமையாமை எடுத்து ஓதப்பட்டது. ராஜராஜ சோழனுக்கு பிறகு மிக பெரும் அளவிலே சோழ நாட்டினுக்கு உரியதாகிய தனித்த தகுதியை உருவாக்கி கொடுத்த பெருமை குலோத்துங்கனுக்கு உண்டு. அதனால அந்த குலோத்துங்கனது அவையில இருந்து பல போர்க்களங்களை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் கம்பனுக்கு. அந்த பார்த்ததை கொண்டு கலிங்கத்து பரணி அப்படித்தானே உருவாயிற்று. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து போர்க்களத்தை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். அவனை கொண்டுதான் கலிங்கத்து பரணி அவரால் எழுத முடிந்தது. ஏனென்றால் போர்க்களத்துல போரானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, வீரர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பொதுவாக சொல்வது எல்லாராலும் முடியும். அந்த போரையும் ஒரு அழகிய கலையாக கலை நுணுக்கத்தோடு எந்த கவிஞன் காணுகிறானோ அவனுக்குத்தான் அந்த கலை நுணுக்கத்தோடு கூடிய கற்பனை மிகுதியாகும். நாம நினைக்கிறோம் போர் என்பது ஒரு முரட்டுத்தனமான கடுமையான முறையில ஒருவரை தாக்குவது இல்லை. போரும் ஒரு கலை தான். மிக நளினமாக எழிலாக எதிரியை கொல்லுது. அதற்கு தனி பயிற்சி எடுக்கிறார்கள். அதற்கு உண்டான தேர்ந்த முறையான பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்ட வீரர்கள் போர்க்களத்திற்கு வருகிறார்கள். இது ரொம்ப அழகான விஷயம் போர்க்களம் என்பது. அதுவும் கவிஞர்கள் எல்லாம் அந்த போர்க்களத்துல வர்ணிக்கின்ற பொழுது நாமும் அந்த போர்க்களத்திலே ஒரு அங்கமாக இருந்து விட மாட்டோம். நாமும் ஒரு பார்வையாளராக, அதுதான் கவிஞரினுடைய பெரிய வெற்றி. இவ்வாறு போர்க்களத்துல வர்ணிக்க வர்ணிக்க
அந்த வர்ணனையின் ஊடாக நாம் செல்லுகின்ற பொழுது நாமே ஒரு களத்தினுள்ளே நடந்து போவது போல். உங்களுக்கெல்லாம் இந்த மேலை நாடுகளுக்கு சென்று வந்திருக்கக்கூடியவர்களுக்கு சில அனுபவங்கள் கிடைத்திருக்கலாம். சில பொருட்காட்சிகள்ல மேலை நாடுகள்ல இந்த 3 டைமென்ஷனல் டூர் ஒன்று ஏற்பாடு செய்வார். அதற்கு என்று ஒரு அறை இருக்கும், அதற்கு ஒரு வாகனம் இருக்கும். அதில் ஏறி உட்கார்ந்தீர்கள் என்றால் உங்களை அந்த முப்பரிமாணத்தினுக்கு உட்பட்ட காட்சிக்குள்ள கொண்டு போய் செலுத்துவார்கள். நீங்கள் அந்த முப்பரிமாண காட்சியை அப்படியே கண்ணுக்கு முன்னால் தத்ரூபமாக காணக்கூடியதான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கு ஜப்பான்ல அந்த முப்பரிமாணத்தை தாண்டி 4, 5, 7 வரைக்கும் போய்விட்டார்கள். 7th டைமென்ஷன் என்ற அடிப்படையில். அந்த மாதிரி கம்பனை போன்ற கவிஞர்கள் ஒரு போர்க்கள காட்சியை வர்ணிக்கும் போது அந்த 3 டைமென்ஷனல் எஃபெக்டோடைய வர்ணிக்கிறது. அது அந்த கவிதையினுடைய நயத்தோட ஊடுருவுகின்ற பொழுதுதான் அந்த அழகு நமக்கு புரிகிறது. எதுவும் போர்க்களம், அவன் இவனை வெட்டினான், அவன் இவனை தடுத்தான், இதெல்லாம் இல்லை. அதுல ஒரு அழகை சொல்லணும். இந்த பாட்டை பாருங்களேன். அரவு இயல் தருகண் வன் தாள் ஆள் வீழ பாம்புகளை போன்று எதிர்த்து சீறுகின்ற அஞ்சாமை உடைய வலிய முயற்சிகள் கொண்ட காலாள் வீரர்கள் களத்தில் வீழ. என்ன அழகான வர்ணனை பாருங்க. இந்த வீரர்கள் தன்னை எதிர்க்கக்கூடிய பகைவர்களின் மீது சீற்றத்தோடு வாழ் கொண்டு பாய்கிறார்கள். என்ன மாதிரி சீற்றம்? அரவு மூச்சு விடுவது போல. அந்த மாதிரி பாம்பு மூச்சு விடுவது போல கடுமையான சீற்றத்தோடு பகைவர்கள் முன்னே வீரர்கள் பாய அவர்களை இலக்குவன் அவனது அம்பு அசாதாரணமாக அடித்து கீழே வீழ்த்துகிறது. ஆகவே அவ்வாறு ஒலி எழுப்பி சென்ற அரக்க வீரர்கள் எல்லாம் கீழே செத்து விழுகிறார்கள். ஆகவே களத்தில் விழ ஆள் மேல் வீழ்ந்த புறவி மேல் புட்கை விழுந்த அந்த காலாட்படைகள் மீது விழுந்த குதிரைகள், அதன் மேல் யானைகள் விழுந்த. இப்படிதான் படையமைப்பு இருக்கும். முதல்ல தூசிப்படைன்ற காலாட்படை, அப்புறம் குதிரைப்படை, அதற்கு பிறகு தேர்ப்படை, இறுதியில தான் யானைப்படை. அப்ப இலக்குவன் போர்க்களத்துல ஒரு சக்கரம் போல சுழன்று படை வீரர்களை தாக்குறான், தேரில் வந்தவர்களை தாக்குகிறான், குதிரையில வந்தவர்களை தாக்குகிறான், யானையின் மீது அமர்ந்தவர்களை தாக்குகிறான். அதனால என்ன ஆயிற்று? முதல்ல அந்த காலாட்படை வீரர்கள் பாம்பினை போல் சீறி ஆர்வத்தோடு போர் செய்ய வந்தவர்கள் இறந்து விழ அவர்கள் மீது குதிரைகள் விழுகின்றன. அந்த குதிரைகளின் மீது யானைகள் விழுகின்றன. புட்கை மேல் பொலந்தேர் விழுந்த அந்த யானைகளின் மேல் பொன்னாலாகிய தேர்களும் அற்று விழுகின்றன. நிறவிய தேரின் மேன்மேல் நெடுந்தலை கிடந்த வரிசையாக விழுந்த தேர்களின் மீது நீண்ட தலைகள் சாய்ந்து கிடந்தன. ஒவ்வொரு தேரினது வீரனும் அந்த தேரின் தட்டிலேயே கொல்லப்படுகிறது. ஆகவே தேரின் மீது அவனது தலை சாய்ந்து உயிரற்ற உடல் இருக்கிறது. நெய்த்தோர் விரவிய களத்துள் உதிரம் கலந்து கிடந்த அந்த யுத்த களத்துல எங்கும் வீழ வெள்ளிடை அரிது, எவ்விடத்திலும் இனி வேறொன்றும் வீழ வெற்றிடம் இல்லை. களம் முழுவதும் பிணங்களால் நிறைக்கப்பட்டு விட்டது. அங்கு ஒரு வெற்றிடம்ன்றது ஒன்றும் இல்லை. ஒரு காலியான இடம் கிடையாது. களம் முழுவதும் பிணங்கள், யானைகள், குதிரைகள், வீரர்கள், தேர், முற்றிலும் இவையெல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றன. களம் முழுவதும் ஒரு இடம் கூட காலி இல்லை. எல்லாம் அரக்கர்களினது பிணங்களாகவும் அவர்கள் ஏறி வந்த குதிரை, யானை, தேர்களினது எஞ்சின பகுதிகளாகவும் நிறைந்து கிடந்தனவா. கடுப்பின் கண் அமரரேயும் கார்முகத்து அம்பு கையால் தொடுக்கின்றான் துறக்கின்றான் என்று உணர்ந்திலர்.
துறந்த வாழி இடுக்கு ஒன்றும் காணார் காண்பது எய்த கோல் நொய்தின் எய்தி படுக்கின்ற பிணத்தின் பம்மல் குப்பையின் பரப்பே பல்கால். என்ன அழகு! கண்ணுக்கு முன்னாடி ஒரு அம்பு எப்படி செலுத்தப்படுகிறதுன்னு அழகு. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், இங்க இருக்கக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் பலகாலமாக கிரிக்கெட் மேட்சை பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது. நான் இருக்கக்கூடிய என்னுடைய மகள் இருக்கக்கூடிய ஊராகிய ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல அந்த மெல்பர்ன் கிரிக்கெட் கிளப் என்பது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு கழகம். இதுல பன்னெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு மிகச்சிறந்த கமெண்டேட்டர் இருந்தார். அந்த விளையாட்டை உடனுக்குடனாக நேர்முகமாக வர்ணனை செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வர்ணனையாளர் இருந்தார். அவருக்கும் பேரு எம்சிசின்னு பேரு, எம்சி சக்கரபாணி. அவருக்கு என்ன சிறப்புன்னா, அவர் பிறப்பால் இந்தியர், சென்று சேர்ந்தது இந்த நாடு. இந்த நாட்டில் அந்த கிரிக்கெட்டினுடைய வர்ணனையாளராக மிகப்பெரிய செல்வாக்கோடு திகழ்ந்தார். அவரிடம் சிறப்பு என்னன்னா, ஒரு பந்து வீசப்படுகிறதுனா அந்த வீசப்படக்கூடிய வீச்சாளர் அந்த பந்தை எடுத்துக்கொண்டு தனக்கு உரிய பாதையில எப்பொழுது முதல் அடியை எடுத்து வைத்து ஓட தலைப்படுகிறாரோ அங்கிருந்து அந்த வர்ணனையை தொடங்கி எவ்வாறு ஓடி வந்தார், எவ்வாறு அந்த எல்லை கோட்டின் உள்ளாக நின்று எந்த அளவிலே பந்து வீசினார், அந்த வீசிய பந்து எவ்வாறு எங்கு பட்டு எழும்பியது, அந்த பந்தை அடிக்கக்கூடிய வீரர் எவ்வாறு அடித்தார், அந்த பந்து எந்தெந்த பகுதிகளை எல்லாம் தாண்டி சென்று இறுதியில எல்லை கோட்டை கடந்தது, அதனை எடுத்து அங்கு இருக்கக்கூடிய வீரர் எவ்வாறு மீண்டும் பந்து வீச்சாளரிடம் பந்தை வீசினார், அந்த பந்து வீச்சாளர் எவ்வாறு அந்த பந்தை பிடித்தார் என்கின்ற இந்த நிகழ்ச்சிய பந்தோடேயே பயணப்பட்டு பந்து மீண்டும் வீச்சாளர் கையில வருகின்ற பொழுது இவர் வர்ணனை முடியும். அந்த அளவினுக்கு வேகமாக பந்தினை போன்றே வார்த்தைகளை மிக அழகாக வீசி வர்ணனை செய்வார். அவ்வளவு பெரியதாகிய வர்ணனையாளர். யாரேனும் வாய்ப்பு கிடைத்தால் பழைய விளையாட்டுகள்ல இப்பெல்லாம் யூடியூப் எல்லாம் நிறைய வந்துட்டது, கொஞ்சம் தேடி பார்த்தீர்கள்லாம் கிடைக்கும். எம்சி சக்கரபாணி. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இதற்கு தனி ஆற்றல் வேணும். அது போல கம்பன் ஒரு போர்க்களத்தை அந்த போர்க்களத்தின் போக்கிலேயே வர்ணிக்கிறான் இல்லையா? அந்த போரினை தானாக நேரில் நின்று அப்படியே கண்ணுக்கு முன் அந்த நிகழ்ச்சியை தான் கண்டுகொண்டே நமக்கு சொல்லுவது போல. அது ஒரு பெரிய ஆற்றல். அவன் காலத்துல இந்த போரெல்லாம் முடிஞ்சு பல ஆயிரம் வருடங்கள் ஆயிற்று. இருந்தாலும் அந்த போர் தன் கண் முன்னே ஏதோ இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது போல ஒரு பாவனை செய்து அந்த போரை தான் நேரில் பார்ப்பதாகவே நமக்கு வர்ணனை செய்கிறார். இப்ப தான் பார்த்த அந்த போர்க்காட்சியை நாமும் காணுகின்றது போல ஒரு விஷுவல் எஃபெக்டோட வர்ணனை பண்றார். இந்த பாட்டை பாருங்களேன். கடுப்பின் கண்ணுனா லக்குவன் அம்புகளை, கடுப்புன்னா வேகம், அம்புகளை விடக்கூடிய வேகத்துல அமரரேயும் தேவர்கள் கூட கார்முகம்னா வில்லுன்னு அர்த்தம். ஏன்னாக்கா வானவில்லுக்கு கார்முகம்னு பேர். மழை காலத்துல முகத்தை காட்டக்கூடியது வானவில், ஆகவே வில்லுக்கு கார்முகம்னு ஒரு பேர். வில்லில் இருந்து அம்பு கையால் தொடுக்கின்றான், அம்புகளை கையால் தொடுக்கின்றான் என்பதும் துறக்கின்றான் என்றும் விடுக்கின்றான் என்பதும் தெரியல. எப்ப அம்பை எடுக்கிறான், எப்ப வில்லுல வைக்கிறான், எப்ப விடுறான் தெரியல. அவ்வளவு. அதுக்குதான் சொன்ன அந்த சக்கரபாணியினுடைய கமெண்ட்ரிக்கு ஒரு ஒப்புமை. அந்த அம்பு எடுப்பது தெரியவில்லை, வைப்பது தெரியவில்லை, விடுப்பது தெரியவில்லை. ஆனால் எதிரிகள் மட்டும் பிணக்குவியல்களாக விழுந்து கொண்டே இருக்கிறார். அவ்வளவு விரைவில்
நமக்கு மற்றொரு வழக்கம் உண்டு, தெரியும் இல்லையா? நீங்கள்லாம் இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் என் வயது ஒத்தவர்களாக இருக்கலாம். நான் கல்லூரி காலங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் வாய்ப்பும் எதுனாக்க தட்டச்சும் சுருக்கெழுத்தும் கற்றுக்கொள்ளுதல், டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட். இந்த தட்டச்சுக்கும் சுருக்கெழுத்துக்கும் அந்த 3 நிலைகள்ல தரம் இருக்கு இல்லையா? அதாவது லோயர் கிரேட், இன்டர்மீடியட், ஹையர் கிரேட் அண்ட் சூப்பர் அப்படின்னு. இதுல எப்படி கணக்கிடுவார்கள்னாக்க ஒரு நிமிடத்திற்கு எத்துணை வார்த்தைகள் அடிக்கப்படுகின்றன தட்டச்சில, 40 வேர்ட்ஸ். அதே போல சுருக்கெழுத்துக்கும் அதே போன்றதுதான். சொல்லக்கூடிய சொல்லுல 40 சொல்ல ஒரு நிமிடத்துக்குள்ள சுருக்கெழுத்துல எழுதுது. அதற்கு ஹையர் ஸ்பீடுன்னா 80, சூப்பர் ஹையர்னாக்க கிட்டத்தட்ட 100, 120 வரைக்கும் போறவங்கலாம் இருக்காங்க. ஆனா விரலினுடைய வேகம் அப்படி. அப்ப அவர்கள்ட்டெல்லாம் ஒரு பக்கத்தை கொடுத்து அடிக்க சொன்னீங்கன்னா எப்படி வாங்கினார்கள், எப்படி அந்த சிலிண்டர்ல பேப்பரை வைத்தார்கள், எப்பொழுது அடிக்க தொடங்கினார்கள் தெரியாது. நம்ம பார்க்கறதுக்குள்ள அடுத்த பக்கம்னு கேட்போம். அந்த அளவிற்கு தட்டச்சில விரல்களை பாவுதல் என்பது அவ்வளவு வேகம். அது போல இங்க லக்குவன் தன் அம்பரா துணியிலிருந்து அம்பை எடுத்து வில்லில் வைத்து தொடுத்து எப்ப விட்டான் தெரியாது. ஆனால் குவியல் குவியலாக அரக்கர்கள் இறந்த வண்ணம் கிடந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாம்? ஆகவே துறக்கின்றான் என்று விடுக்கின்றான் என்பதும் உணர்ந்திலர், யாரும் கண்டதில்லை. அவ்வளவு விரைவாக அம்பு வெளியேற்றப்படுகிறது. இது ஒரு தனி ஆற்றல். துறந்த வாளி அவ்வாறு கடுமையான வேகத்தோடு செலுத்தப்பட்ட அம்பு இடுக்கு ஒன்றும் காணார், சென்று பற்றுவதை சிறிதும் காணவில்லை. எந்த இலக்குல யார் மேல போய் படுறதுன்னு கூட தெரியல. ஆனா பொத்து பொத்துன்னு வீரர்கள் இறந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். காணார், காண்பது அந்த வானவர்கள் காண்பதெல்லாம் எய்த கோல் விடுத்த அம்புகள் பல்கால் நொய்தின் எய்தி பலமுறை எளிதாக சென்று படுகின்ற கீழே வீழ்த்துகின்ற பிணங்களின் பம்மல் குப்பையின் அடர்ந்து மூடிய குவியலின் பரப்பே பரப்பினையே ஆகும். அம்பு ஒத்தனும் பார்க்கலையாம் தேவர்கள். லக்குவன் எய்த அம்ப ஒருவரும் பார்க்கலையா. எப்பொழுது எடுக்கிறான், வில்லிலே எவ்வாறு தொடுக்கிறான், எவ்வாறு விடுக்கிறான், அது எங்கு போய் பாய்கிறது, அதை பார்க்க முடியல. ஆனா ஒன்று மட்டும் பார்த்தார்களாம், லக்குவன் போன பக்கமெல்லாம் பிணங்கள் குப்பல் குப்பலாக விழுவதை. அவ்வளவு வேகம். தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லுவார்கள், இந்த அம்பினது வேகம் என்னன்னு கேட்டா, ஒன்று காற்றின் வேகம்னு ஒரு கருத்து சொல்லுவார்கள், அடுத்தது ஒரு ஒலியின் வேகம்னு ஒரு கருத்து சொல்லுவார்கள். அதோ நிலையை தாண்டும் போது மனோவேகம், அம்பினை விடுக்கக்கூடிய நிலையில அந்த அம்பினது வேகம் மனோவேகம் என்று சொல்லுவோம். இப்ப மனதுதான் இருக்கிறதுலயே வேகமானது. அதனுடைய வேகத்தை நம்ம இதுவரைக்கும் மதிப்பீட்டு செய்ததே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒலியின் வேகமோ ஒளியின் வேகமோ எதுவாயினும் சரி, அந்த 2 வேகங்களும் எந்த அடிப்படையிலும் அளக்கப்பட்டு விடும். இப்ப கணக்கிட்டு இருக்கிறார்கள் அல்லவா, ஒலியின் வேகம் ஒரு நொடிக்கு இத்துணை லட்சம் மைல்கள்னு. அது போல ஒரு ஒளியின் வேகம், லைட் ஸ்பீட், அதை மெஷர் பண்ணியிருக்கான். ஆனால் மனோவேகத்துல அளக்கவே முடியாது. அந்த மனோவேகம் என்பது பெரிய அளவு. அதனால லக்குவனது அம்பு இந்த மனோவேகத்திற்கு இணையாக சொல்லலாமா? பார்க்கிறவர்கள் தேவர்கள். அவன் ஒலியின் வேகமோ ஒளியின் வேகமோ அவன் பார்த்துருவான், அதை மதிப்பீடு செஞ்சிருவான். அவனாலேயே மதிப்பீடு செய்ய முடியல லக்குவன் எய்த அம்பின் வேகத்தை. அப்போ ஒரு கால் லக்குவன் மனோவேகத்தில் அம்பு போயிருக்குமோ?
போனது கூட தெரியல, எந்த இலக்கில் சென்று பாய்ந்தது தெரியல. ஆனால் என்ன தெரிந்தது? அவன் அம்பு போன திக்கில் எல்லாம் குவியல் குவியலாக பிணங்கள் தெரிந்தது. அவ்வளவு விரைவாக ஒரு நொடி பொழுதுல பலவாகிய அம்புகள். அது ஒரு தனி கலை உண்மையிலேயே. சில நேரங்கள்ல இப்ப நம்ம ஊர்கள் எல்லாம் சில வேடிக்கையான போட்டிகள்லாம் நடத்தப்படும், பார்த்திருக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால், நான்லாம் பள்ளியில படிக்கிற காலத்துல உணவை உண்ணுதற்கு போட்டி நடக்கும். ஒருவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அங்கு கொடுக்கப்பட்ட உணவு இட்லியா இருக்கும், இல்ல ரொட்டியா இருக்கும், எவ்வளவு உண்ணுகிறான். ஒரு தவறான போட்டி அது. அதுல முறை தவறி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ரொம்ப வேக வேகமாக உண்டு பல ஸ்கூல்ல அதை நிறுத்திட்டாங்க, அதை கொண்டு வரக்கூடாது. ஆனால் அது இருந்த காலத்துல சிலர் உண்ணக்கூடிய வேகத்தை பார்த்தா நமக்கு அச்சமே வரும். அதுபோல் லக்குவனது அம்பு எப்பொழுது எடுக்கப்பட்டது, வில்லில் எப்பொழுது கோர்க்கப்பட்டது, எப்பொழுது விடுக்கப்பட்டது, எந்த இலக்கில் சென்று பாய்ந்தது தெரியல. ஆனால் லக்குவன் போன பக்கம் எல்லாம் பிணங்களினது குவியல்கள் மிக்கு இருந்தன. இதை தேவர்கள் பார்வையில பேசுறான் கம்பன். ஏன்னா மானுடர்கள் பார்வையை காட்டிலும் தேவர்கள் பார்வை மேலும் விரிவானது, கூர்மையானது. அவர்களாலேயே லக்குவனினுடைய அம்பின் வேகத்தை மதிப்பீடு செய்ய முடியல. அடுத்து கொற்றவாள், கொலைவேல், சூலம், கொடும் சிலை முதல் ஆய வெற்றி வெம்படைகள் யாவும் வெண்தொழில் அரக்கர் மேற்கொண்டு உற்றன கூற்றும் அஞ்ச ஒளிர்வன ஒன்று 100 ஆய் அற்றன அன்றி ஒன்றும் அராதன இல்லை அன்றி. என்ன ஒரு கேலி! கம்பன் போன்று இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு ரொம்ப சுவாதீனமா வரும், ரொம்ப நுணுக்கமா ஒரு கேலிய, ஒரு ஏளனத்தோட பாட்ட சொல்றாரு பாருங்க. வெண்தொழில் அரக்கர், கொடும் செயல்களை செய்யக்கூடிய அரக்கர்கள் மேற்கொண்டு உற்றன அவர்கள் கைகளினால் பயன்படுத்தப்பட்ட கூற்றும் அஞ்ச ஒளிர்வன யமனும் அஞ்சுமாறு ஒளி செய்யக்கூடிய ஆயுதங்களை அரக்கர்கள் கையாண்டார்களாம். கொற்றவாள் எது எது? வெற்றி பொருந்திய வாழ், கொலை வேல், சூலம், எதிரிகளை கொல்லுதற்கு உரியதாகிய வேலும் 3 இலைகளை உடைய சூலமும், கொடுஞ்சிலை வளைந்த விற்கள் முதலாய இவை போன்ற ஆயுதங்கள் பலவும் வெற்றி வெம்படைகள் யாவும் இதுவரையிலும் இந்த படைக்கருவிகளை கொண்டு வெற்றியை மட்டுமே பெற்று வந்த அரக்கர்கள் அந்த அரக்கர்களுக்கு உதவி செய்த அந்த கருவிகள் யாவையும் 1 100 அற்றன அன்றி 1 100 துண்டுபட்டு உடைந்தனவே அல்லாமல் அராதன ஒன்றும் இல்லை. உடையாதன ஒரு ஆயுதம் கூட அங்க இல்லையா? யார் கண்டு அஞ்சின ஆயுதம்? யமனே கண்டு அஞ்சி பயந்த ஆயுதம். வரி சொன்னார் பாருங்க. எப்படியாம்? கொற்றவாள் வெற்றி பொருந்திய வாள்கள் கூற்றும் மஞ்ச ஒளிர்வன. யமனும் அந்த படைக்கலன்களை பார்த்து பயப்படுவாங்க. அப்படி பயப்படக்கூடிய அளவில் உண்டான படைக்கலன்களை கொண்டுள்ள அரக்கர்கள் தாங்கள் இதுகாரும் வெற்றியை மட்டுமே பெற்றவர்கள். அவர்கள் கையில் அந்த வெற்றியை ஈட்டி தந்த அத்துணை படைக்கலன்களும் இப்பொழுது சுக்குநூறாக்கப்பட்டு விட்டது. என்ன வேடிக்கைன்னா, போர்க்களத்தில் ஆயுதங்களை அழிக்கிறது ஒரு பக்கம், இந்த ஆயுதங்களை அழிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னா, அந்த ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய வீரர்களினது மன திட்பம் அழிக்கப்பட்டுவிடும், பயத்தை உண்டு பண்ணிவிடும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு இந்திய வரலாற்றுல சில நிகழ்வுகள் எல்லாம்
வேலு நாச்சியார்னு ஒருவர் இருந்தது தெரியும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் ஆங்கில அரசு இங்கு கால் கொள்ளாமல் இருப்பதற்கு பாடுபட்ட போரிட்ட சில தலைமை சார்ந்த வீரர்கள்ல வேலு நாச்சியார் ஒருவர். அவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுவார். அவரை ஆங்கில படைகள் அவர் இருந்த பகுதியை முற்றுகையிட்ட பொழுது அவரினுடைய படை தலைவியருள் ஒருத்தி தனது உடம்பெல்லாம் ஆயுதங்களை கட்டிக்கொண்டு, வெடிக்கக்கூடிய ஆயுதங்களை கட்டிக்கொண்டு இந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆயுத கிடங்களை விழுந்து தன்னையும் அழித்து கொண்டு அந்த கிடங்கை அழிச்சார். குயிலின்னு பேர். இதுல என்ன வேடிக்கை, இந்த எதிரிகளினுடைய ஆயுதங்களினது கிடங்க அழித்தால் ஆயுதங்கள் அழிந்தன என்ற கவலையோட நிற்காது. இனி எது கொண்டு இந்த எதிரிகளை போர் செய்வது, நம்மிடம் உண்டான ஆயுதங்களும் அதற்கு உண்டான எல்லா விதமான தளவாடங்களும் அழிந்து போயினவே என்கின்ற ஒரு அச்சம் வந்துடும். எது கொண்டு இனி எதிரியை தாக்குவதுன்ற பயம் வரும். அதுதான் கம்பனும் இங்க சொன்னா, இந்த அரக்கர்கள் கையில பல 100,000 படை இருக்கு, இதுவரைக்கும் அது தோல்வியையே பார்த்தில்லாத படைக்கருவிகள், அவைகளெல்லாம் துண்டு துண்டாகி விழுந்தன, ஒன்று கூட முழுமையுமாக ஒரு வீரன் கையில கூட இல்லை. ஆகவே தாங்கள் இதுகாரும் கொண்டிருந்த, இதுகாரும் தங்களுக்கு மேன்மை தந்த, வெற்றியை தந்த ஒற்றை ஆயுதம் கூட இல்லை இப்ப அவர்கள் கையில். எல்லாம் அற்று பொடி பொடியாகி விழுந்தன, அராதன ஒன்றும் இல்லையே, உடையாதன என்று சொல்லக்கூடிய ஒரு படை கருவி கூட இப்பொழுது அரக்கர் மாட்டு இல்லை. அதனால் அரக்கர்கள் பயப்பட ஆரம்பிச்சு என்ன செய்து இவர்களை தாக்குவது? போர்க்கள வெற்றிய நிர்ணயிப்பதற்கு காலம் இடம் எந்த அளவினுக்கு முக்கியமோ கருவியும் முக்கியம். பழைய காலத்துல வாழ் வேல் இதெல்லாம் சரி. இன்றைய காலத்துல நவீன தொழில்நுட்பத்துல நம்ம கிட்ட எத்தனை ஏவுகணைகள் இருக்கின்றன, இதெல்லாம் கணக்கெடுக்கப்படுகின்றன. எத்துணை விமானங்கள் இருக்கின்றன, ஃபைட்டர் பிளைட்ஸ். போர்க்களத்தில் போய் சண்டை செய்ய, இவைகளெல்லாம் ஒரு நாட்டினது போர்க்கள வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்று. அந்த காலத்துல வீரர்கள் கையில கொண்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் இருக்கின்ற வரைக்கும் ஒரு பலம் இருக்கும் உடம்புல. இதனை கொண்டு நாம் எதிரியை தடுக்கலாம், தேக்கலாம், அல்லது முடிந்தால் போரிட்டு அழிக்கலாம். எல்லா ஆயுதங்களும் நொறுங்கி போயிற்று என்றார். அதன் பிறகு போர் செய்வதில் அர்த்தமே இல்லை. தமிழ் மரபிலேயாவது ஆயுதம் இல்லாத வீரர்களை தாக்க முடியாதுன்னு ஒதுங்கி கூட விட்டுவிடணும். ஆனாலும் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்துல நிற்பது என்பது நடவாத காரியம். அதைத்தான் லக்குவன் செய்தான். அரக்கர்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் போர் செய்யட்டும், முதல்ல அவர்களுக்கு உண்டான ஒரு தெம்பை, அவர்களுக்கு உண்டான ஒரு திட்பத்தை, மன துணிவை தருவது எதுன்னா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள். முதல்ல அதை அழிச்சிரு. இந்த கிராமங்கள்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எரியக்கூடிய விறகை கொஞ்சம் இழுத்து வைத்தால் கொதிப்பது அடங்கும். ரொம்ப உக்கிரமமா போர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வீரர்கள்ட்ட இனி உங்களுக்கு எல்லாம் ஆயுதம் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், அப்படியே அந்த போர்க்களம் திரும்பி போ. அதனால அங்கு நொறுங்காத, அறுபடாத, உடையாத ஆயுதங்கள் என்பன ஏதொன்றும் இல்லை. எல்லாவற்றையும் இலக்குவன் அழித்து விட்டான். குன்று அணை யானை, மான குரகதம், கொடித்தேர், கோப வந்திரல் ஆழி, சீயம் மற்றை பிறவும் முற்றும் சென்றன எல்லை இல்லை, திரிந்தில சிறிது போதும் நின்றன இல்லை, எல்லாம் கிடந்தன நெளிந்து பார்மேல். இது அந்த கம்பனுக்கே இருக்கக்கூடிய ஒரு சமத்காரமான, எவ்வளவு பெரிய படைகள் போச்சுப்பா, எவ்வளவு யானை, எவ்வளவு சிங்கம், எவ்வளவு யாழி, எவ்வளவு வீரர்கள், எல்லாம் போச்சு.
ஒன்னும் அங்க போர்க்களத்துல இயக்கத்தையே காண முடியல. ஒன்றும் போர்க்களத்துல நடமாடுறத பார்க்கவே இல்லையே. எப்படி நடமாடும்? எல்லாத்தையும் லக்குவனது அம்புகள் அழித்து கீழே கிடத்தி விட்டனவே, எல்லாம் பிணங்களாக கீழே விழுந்து விட்டனவே, எப்படி அவைகள் நடமாடும் என்று எவ்வளவு ஏளனம் பாருங்க. எல்லை இல்லை சென்றன குன்று அணை யானை. எல்லை இல்லாதவன கணக்கிட முடியாத அளவுல யானைகள், குன்றுகளை போன்ற யானைகள், போருக்கு சென்ற யானைகளும் மானக்குரகரம் பெருமிதம் கொண்டிருக்கக்கூடிய குதிரைப்படை, குதிரைகளும் கொடித்தேர், கொடிகளை உடைய தேர்களும் கோப வந்திரல் ஆழி சீயம் சினத்தையும் வலிய ஆற்றலையும் காட்டக்கூடிய யாழிகளும் சிங்கங்களும். ஏற்கனவே நாம விவாதித்திருக்கிறோம். யாழி என்பது எத்தகைய ஒரு விலங்குன்னு. அது இதுவரைக்கும் அது யாரும் விளக்கல, போட்டோம். மற்றைய பிறவும் மற்றும் உள்ள போரிடுதற்கு போர்க்களத்துல பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் அனைத்தும் முற்றும் முழுவதுமாக சிறிது போதும் சிறு கால அளவில் கூட திரிந்தன நின்றன இல்லை, இயங்கிக் கொண்டும் நின்று கொண்டுமாக இருந்தனவற்றை காணவே முடியல. ஒரு யானை நிக்கல, ஒரு யாழி நிக்கல, எங்க அவை நடக்கவும் இல்லை. என்ன ஆயிற்றான்? லக்குவன் அம்புகளினால் தாக்கப்பட்டு பிணமாக குவிந்து கிடந்தனவா. எல்லையிலான அங்கு எல்லாம் பார்மேல் நெளிந்து கிடந்தன, எல்லாம் பூமியின் மேலே உயிரற்று கிடந்தன, அல்லது உயிரை விடுதற்கு நெளிந்து கொண்டிருந்த அத்துணை படைப்பிறவி லக்குவனது அம்புகள் அழித்த. சாய்ந்தது நிருதர் தானை தமர் தலை இடறி தள்ளுற்று ஓய்ந்தது ஒழிந்தது ஓடி உலர்ந்ததுமாக அன்றே வேய்ந்தது வாகை வீரர்க்கு இளையவன் வரிவில் வெம்பி காய்ந்தது அவ் இலங்கை வேந்தன் மனம் எனும் கால செந்தி. பழகு. இந்த நிருதர்கள் தான், இந்த அரக்கர்கள் தான் என்ன சொன்னார்கள் ஒரு 10 பாட்டுக்கு முன்னாடி? இந்த மனிதனாக இருக்கக்கூடிய இந்த லக்குவனை இந்த போர்க்களத்துல நம்மை தாண்டி நம் மன்னனிடம் போர் செய்ய அனுப்பினோம் என்றால் நாம் என்ன பெரிய வீரர்கள், எவ்வாறாயிலும் இவனை தடுத்து இன்று இவன் ராவணனோடு போர் செய்தற்கு இயலாத அளவிலே இவனை தேக்கிவிட வேண்டும்னு நினைத்தார். அப்படி நினைத்த அரக்கர்கள், அப்படி நினைத்த அரக்கர் படை நிருதர் தானை என்னாயிற்று? தமர் தலை இடறி தள்ளுற்று ஓய்ந்தது. தம் உறவினரின் தலைகளை இடறிக்கொண்டு வீழ்ந்து வலிமை குறைந்ததும் ஒழிந்து ஓடி உலர்ந்துமாக எஞ்சின வீரர்கள் எல்லாம் சேனை பகுதியெல்லாம் ஓடி சென்று உயிர் இழந்ததுமாக. ஓடுறான், தன்னுடைய உறவினர்கள் தலையும் உடலும் கீழே கிடக்காத மிதித்து கொண்டு ஓடுறான். இனி இந்த லக்குவனை நம்மால் எதிர்க்க முடியாது. அடியோடு சாய்ந்ததுன்னா தோற்று ஓடியது. சாய்தல் என்றால் இங்கு தோற்று ஓடுதல், போர்க்கள வார்த்தை அது. ஒருவன் கூட எதிர்த்து நிற்கவில்லை, நின்றவனெல்லாம் இறந்து போனான். எஞ்சியிருந்த அரக்கர்கள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் ஓடினார்கள். வீரர்க்கு இளையவன் வரிவில் அன்றே வாகை வேய்ந்தது. வீரனாகிய ராமன், அவனது தம்பியாகிய லக்குவன், அவனினது உறுதி வாய்ந்த வில்லானது அப்பொழுதே வெற்றி வாகை சூடியது. அவ் இலங்கை வேந்தன், அந்த இலங்கை வேந்தனாகிய ராவணன் மனமெனும் கால செந்தி, உள்ளம் எனும் ஊழி காலத்து நெருப்பானது வெம்பி காய்ந்தது, மனத்திலை வருத்தியது. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். ஒருத்தனையும் தடுத்து நிறுத்த முடியல. இதை பார்த்த உடனே அப்படியே ராவணனுக்கு மனமெல்லாம் கொதித்தது. நம்முடைய வீரர்கள் எத்துணை முறை தேவர்களோடு போர் செய்து தேவர்களை விரட்டி இருக்க, அப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த மானுடனாகிய லக்குவனை எதிர்த்து நிற்க முடியாமல் புறமுதுகிட்டு படைகளானது சிதறி ஓடுகின்றதேன்னு ராவணன் மனது நெருப்பு போல எரிஞ்சது. நமக்கு இப்படிப்பட்டது ஒரு இழிநிலை வந்ததே. நம்முடைய வீரர்கள் எதிர்த்து நின்று வீர சொர்க்கம் அடைந்திருந்தால் கூட பரவாயில்லை, மாறாக லக்குவனை எதிர்க்க முடியாமல் புறமுதுகு இட்டு
ஓடுகிறார்கள். அதான் புறமுதுகு இடுதல் தான் பெரிய சிக்கல். எதிரியினது வீரத்தினை எதிர்த்தென்று போர்க்களத்தில் அழிந்தால் அது வீர மரணம், சொர்க்கம். அது மாறாக அவனுக்கு அஞ்சி எங்கே அவன் நம்மை அழித்து விடுவானோ என்ற கவலையில முதுகு காட்டி ஓட தலைப்பட்டோம்னா சொர்க்கத்துக்கு சொர்க்கமும் கிடைக்காது, நிச்சயமா நரகம் கிடைக்கும், அல்லது வாழுங்காலத்துல உங்களை எல்லோரும் ஏளனம் செய்வார், புறமுதுகு இட்டு ஓடினவன் என்று. இதான் சிக்கல். அதனால ராவணனுக்கு இன்னும் கோபம் பெருகுகிறது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இந்த படைகள் எல்லாம் லக்குவன் அம்புக்கு அஞ்சி இறந்தவர் போக எஞ்சிய படைகள் எல்லாம் சிதறி ஓடுவதை பார்த்தான். மனத்துல நெருப்பு மூண்டு எழுந்தது, வெம்பி காய்ந்தது. அப்ப ராவணன் இப்போ லக்குவனை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டான். முதல்ல ராவணனை சார்ந்த வீரர்கள் என்ன எண்ணினார்கள்? லக்குவனாகிய இவனை ராவணன் கிட்ட அனுப்பாத அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த அளவினுக்கு இந்த லக்குவனை தடுத்து நாமே அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரணும்னு நினைத்தார்கள். அது முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால வேற வழி இல்லை. இப்ப ராவணனே நேரடியா வரான் போர்க்களத்துல. எப்படியா? காற்று உரள் கலின மான் தேர் கடிதின் கடாதி கண்ணுற்று ஏற்றனன் இலங்கை வேந்தன் எரிவிழித்து ராமன் தம்பி கூற்றுமால் கொண்டது என கொல்கின்றான் குறுகச் சென்றான் சீற்றமும் தானும் நின்றான் பெயர்ந்திலன் சிறிதும் பாதம். காற்று உரள் கலின மான் தேர், காற்றை போன்று வேகம் உடைய கடிவாளத்தினால் பூட்ட பெற்ற குதிரைகளால் பூட்ட பெற்ற தேரினை உடைய ராவணன் கடிதினில் கடாதி விரைவாக அந்த குதிரைகளை செலுத்தி இலங்கை வேந்தன் ராவணன் கண்ணுற்று லக்குவனை நேருக்கு நேர் எதிர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு முன் சென்றான். சென்று ஏற்றான், லக்குவனை எதிர்த்தான். ராமனது தம்பியாகிய லக்குவன் எரி விழித்து தீப்பொறி பறக்க அந்த ராவணனை பார்த்தான். கூற்றுமால் கொண்டது அன்ன கூற்றுவன் பித்து கொண்டவன் ஆனது போல. அவ்வளவு கோவம் லக்குவனுக்கு. லக்குவனுடைய அம்சத்தை என்னன்னு சொல்றோம்? ஆதிசேஷன் அம்சம்னு சொல்லுவோம். ஆதிசேஷனுக்கு உண்டான குணமே சீறிக்கொண்டே இருக்கிறது. லக்குவனுக்கும் கோபத்துக்கும் அப்படி ஒரு பொருத்தம். லக்குவனது சீற்றம் சட்டென்று வந்துடும். அவனால் அமைதியாவே இருக்க முடியாது. அதனால இந்த அமைதியாக இல்லாதவனாகிய லக்குவனன் அந்த இடத்துல போர்க்களத்துல என்ன நினைக்கிறான்? ராமன் தம்பி எரி விழித்து தீப்பொறி பறக்க விழித்து பார்த்து கூற்றுமால் கொண்டது என்ன கூற்றுவன் பித்து கொண்டவன் ஆனது போல குறுகச் சென்றான். ராவணனின் சேனை பக்கம் சென்று, ஏற்கனவே யமன் உயிரை வலிந்து எடுக்கிறவன், அவனுக்கு பைத்தியமும் பிடிச்சுட்டதுன்னு எப்படி இருக்கு? எப்ப யார் உயிரை எடுப்பான்னே தெரியாது, ஆனா எடுப்பான். யாரை முதலாக தாக்குறான் தெரியாது. நார்மலா யமன் இருந்தான்னா ஒரு ஆர்டர் பிரகாரம் உயிரை எடுத்துட்டு போவான். மாறாக அவனுக்கு பித்து பிடித்ததுன்னா எப்ப யார் உயிரை எடுப்பான்னே தெரியாது. அந்த அளவினுக்கு ராவணன் சேனை பக்கம் சென்று கொல்கின்றான். அரக்கர் சேனையை கொலை புரிந்தான். சீற்றமும் தானும் நின்றான், சினமும் தானுமாக நின்றான். பாதம் சிறிதும் பெயர்த்திலன், தன் அடியை சிறிதும் பின் எடுத்து வைக்கல லக்குவன். வர்றது வரட்டும், ராவணன் தன்னை நோக்கி வருகிறான், அவர்கிட்ட ஒரு கை பார்த்துடலாம். இங்கே கொஞ்சம் கூட பின்னுக்கு போகலையா? எப்படி அந்த போர் ராவணனுக்கும் லக்குவனுக்கும்? காக்கின்ற என்னெடுங் காவலின் வலி நீங்கிய கல்வா போக்கு இன்று உனக்கு அரிது ஆள் என புகன்றான். புகை உயிர்ப்பான் கோக்கின்றன தொடுக்கின்றன கொலை அம்புகள் தலையோடு ஈர்க்கின்றன கனல் ஒப்பன எய்தான் இகல் செய்தான். என்ன சொன்னா? இதான் கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய அடிக்கடி சொல்லுவேன், கண்டினியூட்டி.
எங்கு ஒன்றை விளக்க முற்படுகிறானோ அதற்கு எங்கோ ஒரு பாடல்ல ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பான். அந்த கேள்வியை இங்க கொண்டு வந்து பார், விட இங்க கொடுத்துட்ட பார்த்துக்கோனது. அது கம்பன்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல். இப்ப என்னவா, என் காவலுக்கு உட்பட்டிருந்த சீதைய நான் அங்கு இல்லாத போது திருடிண்டு போனவன் இல்லடா நீ. ராவணனை பார்த்து கேட்கிறான், எப்படி காக்கின்ற என் நெடுங்காவலின் வலி நீங்கிய கள்வா, பிராட்டியை காத்து கொண்டிருந்த என் பெருங்காவலின் வலிமையை வஞ்சத்தால் நீக்கிவிட்டு எல்லோரையும் ஏமாற்றி சீதையை திருடி சென்ற திருடன் நீ. வீரன்னே சொல்லல, நீ கள்வன். உனக்கு வீரன்ற தகுதியே கொடுக்க கூடாது. என் வலிய காவல் இருக்கின்ற பொழுது கிட்ட நெருங்கல நீ. என் காவல் இல்லாத பொழுது நான் தெய்வமாக வணங்கக்கூடிய என் பிராட்டியை சீதையை நீ கவர்ந்து சென்றாய் கள்ளத்தனமா. இது ஒண்ணு போதாதா ராவணனுக்கு கோபத்தை உண்டு பண்ண? ஆகவே நீ கள்வன். உன்னை நான் மன்னனா பார்க்கல, வீரனா பார்க்கல, நீ திருட. வீரனாக இருந்திருந்தால் எங்கள் அங்கேயே பஞ்சவடியிலேயே நீங்கள் என்ன செய்திருக்கணும்? எங்களை எதிர்த்து சீதையை எடுத்திருக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையே மாற்றி இறுதியில காவலுக்கு நின்ற என்னையும் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த செய்து சீதை தனித்து இருக்கும் போது வேடதாரியாய் வந்து கவர்ந்து சென்றவன் நீ. நீ கள்வன் தானே, உனக்கு என்ன வீரன் தகுதி? இதை விட என்ன அவமானம் சொல்லு பார்க்கலாம். இதையே வேடிக்கையாக ஒரு முறை விவாதத்தின் போது சொல்லி கொண்டிருந்தேன். இந்த நடனத்துல ஒரு க்ஷேத்ரையர் பதம் ஒன்று உண்டு. ஒரு தலைவி தன்னுடைய தலைவனோடு அவன் வந்து விடுவான், வந்தவனோடு சேர்ந்து மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்பனை செய்து கொண்டு தன்னை காண வந்த அந்த தலைவனுக்கும் பல்வேறு விதமான ஒப்பனைகளை செய்து அதன் பின் அவனோடு மகிழ்ச்சியாக கூட வேண்டும்னு ஆசையில ஒப்பனை செய்து கொண்டே இருப்பாள். ஒப்பனை செய்து முடித்ததன் பின் ஆகா இனி அவனோடு சேர்ந்து மகிழ்ந்து இருக்கலாம்னு நினைக்கும் போது கோழி கூவிடும். இந்த கோழி கூசுதேன்னு ஒரு அழகான பதம். அந்த கோழி மேல அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அது போல நான் பாதுகாக்கக்கூடிய ஒன்று அல்லது ஒருவர் யார்னா நான் தாயினை போல் மதிக்கக்கூடிய என்னுடைய பிராட்டிய, அவளை அபகரிக்கணும்ன்ற எண்ணத்தோட நேருக்கு நேர் போராவது செஞ்சிருக்கும். அதை செய்யல நீ. இருக்கக்கூடிய என்னையும் வஞ்சனையால் அந்த இடத்தை விட்டு நீக்கினாய். என்ன அந்த இடத்தை விட்டு போதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி நானும் ராமனும் இல்லாத நேரத்துல அந்த பர்ணசாலைக்கு வந்திய. அப்பயாவது உன் சுயரூபத்தோட வந்தியா? அங்கேயும் ஒரு வேடம் இட்டு கொண்டு சிவனடியான் போல வேடம் இட்டு கொண்டு அங்கு வந்து என் பிராட்டிய சிறையெடுத்து சென்றாயே. நீ எந்த விதத்துல வீரன் என்பதை நான் ஏற்றுக்கொள்வது? நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்து கொள், ஆனால் எங்களிடம் நீ நடந்து கொண்டது திருடனை போல. அதனாலதான் தெளிவா கம்பன் சொன்னா என்னவா, நீ ஒரு கள்வன், நீ மனிதனும் வீரனே கிடையாது. ஆகவே நீ ஏமாற்றிய கள்வனே, உனக்கு இன்று போக்கு அரிது. இன்று நீ என்னிடம் இருந்து தப்பி போவது இயலாது. பஞ்சவடியில எப்படி தப்பிச்ச? என்ன அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டு சீதைய சிறையெடுத்த. நான் அங்க இருந்திருந்தேன்னு அப்பவே ராமாயணம் முடிஞ்சிருக்கும். ஆகவே இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை. அப்படிப்பட்ட களவு தொழில் செய்த நீ இப்ப என் முன்னாடி நிற்கிறாய். உன்னை இன்று நான் விடுவதாக இல்லை. இன்று தப்பித்து போவது இயலாது என புகன்றான் என்று கூறினான். அப்படி கூறின லக்குவனனை
புகை உயிர்ப்பான் சினத்தால் புகை தோன்றுமாறு பெருமூச்சு விட்டான் போக்கின்ற தொடுக்கின்றன வில்லின் கோக்கும் தன்மையெனவும் தொடுக்கும் தன்மை உடையனவும் தலையோடு ஈர்க்கின்றன தலையினை இழுத்து செல்வதற்கு உரியனவும் கனல் ஒப்பன தீயை போன்றவையுமான கொலை அம்புகள் கொலை தொழில் செய்ய வல்ல அம்புகள் எய்தான் இகல் செய்தான் லக்குவன் ராவணன் மீது எய்து இகல் செய்தான். 4 விதமான அம்புகள் சொன்னார் பாருங்க. என்னென்ன அம்புகள்? ஒன்று வில்லில் கோக்கும் தன்மையென, மற்றொன்று தொடுக்கும் தன்மையென. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அம்ப வில்லில் கோர்த்து நான் வழியாக செலுத்துதல் என்பது அவன் முயற்சி. ஆனால் தொடுக்கும் தன்மை உடையனன்னு கேட்டாக்க தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக செலுத்தப்பட வேண்டிய அம்புகள். அது ஒற்றை அம்பு இல்ல. சில அம்புகள் ஒற்றை அம்புகள், அது எய்து விடலாம். தொடுக்கின்றனன்னு சொன்னா தொடர்ந்து சில அம்புகளை சேர்த்து எய்தால்தான் அந்த இலக்குல இந்த அம்பு முழுமையுமா போய் படும். அதனால தொடுக்கின்றன வேற, கோக்கின்றன வேற. அடுத்து தலையினை இழுத்து செல்வதற்கு உரியனா அம்புல உடல்ல எங்கு பட வைத்தால் அந்த உடலுக்கு உண்டான ஊரை செய்யும் என்பது போல இந்த அம்பு தலையையே கொய்து செல்லக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த அம்பு. அப்படிப்பட்ட அம்புகளையும் நெருப்பை கக்கக்கூடிய அம்புகள், அக்னியே அத்திரமாக கையாளப்படுதல். இப்படிப்பட்ட அம்புகளை லக்குவன் ராவணன் பேல வரிசையாக எய்தான். எய்தான் சரம் எய்தா வகை இற்றீக என இடையே வைதால் என ஐதாயின வடிவாளியின் அறுத்தான் ஐது ஆதலின் அறுத்தாய் இனி அறுப்பாய் என அழிகார் பெய்தால் என சரமாரிகள் சொரிந்தான் துயில் பிரிந்தான். என்ன அழகு! எய்தான் சரம் எய்த வகை. இவ்வாறு லக்குவன் எய்ததாகிய அம்புகள் எல்லாம் தன் மீது படாத வகையில் இடையே இற்று ஈக என வைதால் என, இடையே இற்று ஒழியட்டும் என்று அவ்வம்புகளை ஒருவர் சபித்தார் போல லக்குவனது அம்புகளுக்கு மாற்றாக ராவணன் அம்புகளை எய்து லக்குவன் அம்புகளை எல்லாம் விழச் செய்தான். ஐதாயின அந்த லக்குவனால் எய்யப்பட்ட அம்புகளெல்லாம் எளிதாகுமாறு வடிவாளியின் அறுத்தான். தன்னுடைய கூறிய அம்புகளினால் லக்குவன் எய்த அம்புகளையெல்லாம் அறுத்தான் ராவணன். அப்போது துயில் பிரிந்தான் உறக்கத்தை துறந்தவனாகிய லக்குவன். 14 வருஷம் தூங்கலவன். லக்குவன் ஐது ஆதலின் அறுத்தாய், அவ்வம்புகள் சிறியன என்பதினால் அறுத்தாய் அல்லவா, இப்பொழுது பார் என்று இனி அறுப்பாய் என, இனி அறுத்து விடு பார்ப்போம் என்று அழிகார் பெய்தல் என, உலகத்தையே அழிக்கும் ஊழி மேகம் மழை பொழிவது போல சரமாரிகள் சொரிந்தான் அம்பினை மழை திவலைகள் போல பலவாறாக எய்ய ஆரம்பித்தான். இப்ப முன்பு எய்த அம்புகளை எல்லாம் நீ தடுத்துட்ட இல்லையா, இப்ப தடுப்பார்க்கலாம் என்று எண்ணிக்கைக்கு அடங்காத பலவாகிய அம்புகளை எய்ய ஆரம்பிச்சு. ஆம் குஞ்சரம் அணையான் விடும் அயில் வாளிகள் அவைதாம் வீங்கும் சரம் பருவத்து இழி மழை போல்வன விளக்கா தூங்கும் சர நெடும் புட்டிலின் சுடர் வேலவர்க்கு இளையான் வாங்கும் சரம் வாங்கா வகை அறுத்தான் அறம் மறுத்தான். இது அழகு. அறம் மறுத்தான். அறச்செயல்களையே தன் வாழ்விலே செய்தற்கு முன்வராது அவைகளை மறுத்து ஒதுக்கானவனாகிய ராவணன் ஆம் குஞ்சரம் அணையான் விடும் வலிய யானையை போன்று லக்குவன் எரியக்கூடிய அம்புகள் அனைத்தையும் வீங்கும் சரம் பருவத்து
மழை மிகுந்த சரற்காலத்து இழிமழை போல்வன பெய்கின்ற மழை போன்று அயில் வாழிகள் அவைதான் விலக்கா கூறிய அம்புகளாகிய அவை அனைத்தையும் தடுத்தான். தடுத்துட்டு என்ன பண்ணான்? சுடர் வேலர்க்கு இளையான் ஒளிருகின்ற வேல்வல்ல ராமனின் தம்பியாகிய லக்குவன் தூங்கும் சர நெடும் புட்டிலில் முதுகில் தொங்குகின்ற அம்புகளை உடைய நெடிய அம்பரா தூணியில் இருந்து வாங்கும் சரம் வாங்கா வகை எடுக்கும் அம்புகளை மேலும் எடுக்க இயலாதவாறு அறுத்தான். அம்பரா தூணியை அறுத்து வீழ்த்தினான் ராவன். அது இருக்கிற தொண்டு தானே நீ அம்புக்கு உடனுக்குடனா எடுக்கிற. அம்பரா துணியை அறுத்துட்டான். அதுக்குதான் முன்பே சொன்ன போர்க்களத்துல அந்த போர்க்களத்தினுக்கு பயன்படக்கூடிய வெடிபொருள்கள் ஏனைய பிற ஆயுதங்கள் இருக்கக்கூடிய கிடங்கு அழிச்சுட்டோம்னா அடுத்து அவன் என்ன போர் செய்வதுன்னு தெரியாம தடுமாறுவோம். அதனால இந்த வேலையை ராவணன் செஞ்சா. லக்குவனது அம்பரா துணியை அறுத்தான். யாரு? அறம் மறுத்தான். அறத்தையே செய்தற்கு ஆர்வம் காட்டாமல் எவன் ஒருவன் மறுத்து ஒதுக்குகின்றானோ அவ்வாறு ஒதுக்கக்கூடிய ராவணன் இலக்குவனினுடைய அம்புகள் வைக்கக்கூடிய அம்பரா தூணியை அறுத்து வீழ்த்தினான். அப்போதையின் அயர்வு ஆரிய அனுமன் அழல் விழியா பொய்ப்போர் சில புரியேல் இனி என வந்து இடை புகுந்தான். கைப்போதகம் என முந்து அவன் கடுந்தேர் எதிர் நடந்தான். இப்போர் ஒழி பின்போர் உள இவை கேள் என இசைத்தான். எப்படி? அப்போதையின் அந்த பொழுதுல அயர்வு ஆரிய அனுமன் இதுகாரும் இளைப்பாரி கொண்டிருந்த அனுமன் அழல் விழியா தீ எழுமாறு பார்த்து இனி பொய்ப்போர் சில புரியேல் இனி நீ சில பொய்யான போர்களை புரிய வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இடை வந்து புகுந்தான். அந்த போரின் இடையே புகுந்தான் அனுமன். புகுந்து கைப்போதகமென கையினை உடைய யானையைப் போல முந்து முற்பட வந்து அவன் அந்த ராவணனுடைய கடுந்தேர் எதிர் நடந்தான். விரைந்து செல்லுகின்ற தேரினுக்கு எதிராக போய் நின்று என்ன செய்தான்? இப்போர் ஒழி இந்த சண்டையை தவிர பின் போர் உள பின் செய்ய இன்னும் போர்கள் உள்ளன இவை கேள் என இசைந்தான். நான் சொல்லும் இவற்றை கேட்பாயாகன்னு அந்த இடத்துல எப்படியாவது ராவணனை கன்வின்ஸ் பண்ணணும்னு முயற்சி செய்யறான் அனுமன். எப்படி? எப்ப எதிரிய நீங்க கன்வின்ஸ் பண்ணணும்னு போறீங்களோ முதல்ல அவனை புகழணும். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவன் தான் இதுகாரும் செய்ததை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்பொழுதுதான் அது மரியாதையா இருக்கும். என்ன செய்தான்? வென்றாய் உலகு ஒரு மூன்றையும் மெலியா நெடு வலியால் தின்றாய் தெரி கழல் இந்திரன் இசையை திசை திரித்தாய் என்றாலும் இன்று அழிவு உண்மையின் எய்தும் என இசையா நின்றான் அவன் எதிரே உலகளந்தான் என நிமிர்ந்தான். அழகு பாருங்க. மெலியா நெடுவலியால் என்றும் தளர்ந்தே போகாத அளவினுக்கு ஆற்றல் உடையவன் நீ ராவணனே. உலகு ஒரு மூன்றையும் வென்றாய், மூன்று உலகங்களையும் வெற்றி கொண்டு உன் ஆட்சியின் கீழ் அதை வைத்திருக்கிறாய். திசை திரிந்தாய், திக்குகளெல்லாம் சென்று எல்லா திக்குகளிலும் பகைவர்களே இல்லாதது போல உன்னுடைய ஆட்சியை பரப்பினாய். செரிகழல் இந்திரன் இசையை தின்றாய், வீரக்கழல் பொருந்தின இந்திரனது புகழை அவனது வெற்றியை நீ விழுங்கினாய். என்றாலும் இவ்வளவு புகழ் மிக்கவன் நீ என்றாலும் இன்று என்னாச்சு? உன் வயின் அறிவு எய்தும், உனக்கு அழிவு வந்து அடையும். உன் வயின் அழிவு எய்தும்,
உன்னுடைய பகுதியில அழிவு வரப்போகிறது என இசையா நின்றான் என்று கூறியவனாய் அவன் எதிர் ராவணன் எதிரே போய் உலகு அளந்தான் என நிமிர்ந்தான். உலகினை அளந்த திருவிக்கிரமனை போல அனுமன் நிமிர்ந்து நின்றான் ராவணன் முன்னாடி. எடுத்தான் வலத்தட கையினை, இது போய் உலகு எல்லாம் அடுத்தான் குரல் அளந்தான் திருவடியின் வரவு அண்ணான். மடுத்து ஆங்கு உற வளர்ந்தாலென வளருகின்றவன் உருவம் கடுத்தான் என கொடியார்க்கு எதிர் காண்பாய் எனக் காட்ட. வலத்தடக்கையினை எடுத்தான் அனுமன், தனது அகன்ற வலக்கரத்தினை உயர தூக்கினான். இது போய் உலகு எல்லாம் அடுத்தான், இக்கரமே உலகமெல்லாம் பரவுமாறு ஆனான். அவ்வளவு பெரிய உருவம் எடுத்தான். குரல் அளந்தான் திருவடியின் வரவு அண்ணான். குரல்னா குள்ளம்னு அர்த்தம். வாமனனாய் அவதாரம் எடுத்து உலகு அளந்தவன் திருவடி வருகை தந்தது போன்றவனாய். ராமனே திருவிக்கிரமனாக வந்தது போல மடுத்து ஆங்கு ஊற வளர்ந்தாலென அத்திருவடி மீண்டும் இங்கு வந்து வளரத் தொடங்குவது போல உருவம் வளர்க்கின்றவன், தன் உருவமானது வளர்கின்றவனாய் கடு தான் என கொடியார்க்கு நஞ்சியலாம் தானே எனத்தக்க கொடியானாகிய ராவணனுக்கு காண்பாய் என காட்ட. தனது உருவத்தை, தனது வளர்ந்த பெரிய உருவத்தை ராவணன் கண்டு அஞ்சக்கூடிய அளவில் அனுமன் வளர்த்தி காட்டினான். வில்லாயுதம் முதல் ஆகிய வயவெம்படை மிடலோடு எல்லாம் இடை பயின்றாய் புறம் நாள் ஐந்தினொடு இயைந்தாய் வல்லாய் செருவலியாய் திரள் மறவோய் இதன் எதிரே நில்லாய் என நிகழ்த்தான் நெடு நெருப்பாம் என உயிர்ப்பான். வில் ஆயுதம் முதலாகிய வய வெம்படையலாம், விற்படை முதலாகிய ஆற்றல் வாய்ந்த கொடிய போர்க்கருவிகளை எல்லாம் விடலோடு இடை பயின்றாய் வல்லமையோடு இவ்வுலகில் பயின்று உள்ளாய். புயம் நாள் ஐந்தினோடு இயைந்தாய் 20 தோள்களை பெற்றிருக்கிறாய் ராவணனே. செருவலி வல்லாய் போரிலே வன்மை உடையவனே. ஆய்திறன் மறவோய் ஆயும் திறமையையும் கூடிய வீரனே. இதன் எதிரே நில்லாய் போரிடுவதற்கு இப்பொழுது என்னை எதிரியாக கருதி என் முன்னாடி நிற்காத என நிகழ்த்தா என்று கூறி நெருப்பாம் என பெரிய தீயினை போன்று உயிர்ப்பான். அனுமன் பெருமூச்சு விட்டான். நீள் ஆண்மையுடனே எதிர் நின்றாய் இகுது ஒன்றோ வாழ் ஆண்மையும் உலகு ஏழினொடு உடனே உடைவலியும் தாளாண்மையும் நிகர் ஆறும் இல் தனி ஆண்மையும் இனி நின் தோளாண்மையும் இசையோடு உடன் துடைப்பேன் ஒரு புடைப்ப. ஒற்றையடி போதும் ராவணா, இதுகாரும் நீ பெற்ற புகழையெல்லாம் ஒற்றை அடியிலேயே கீழே வீழ்த்திடுவேன். எப்படி? நீள் ஆண்மையுடனே எதிர் நின்றாய். அனுமன் ராவணன் பேசுறான். மிக்க வீரத்தோடையே என் முன்னாடி நிக்கிறியா இன்னமும்? இகுது ஒன்றோ, இது ஒரு பொருளோ? வாழ் ஆண்மையும் உன்னுடைய வாழ் ஆற்றல் என்ன? சிவனுடைய வாழ் ராவணன் இருக்கு. உலகு ஏழினோடு உடனே உடை வலியும், உலகு ஏழினையும் ஒரே சேர அழிக்க வல்ல உன் வலிமையையும் தாளாண்மையும் உன் முயற்சியையும் ஆறும் நிகரில் தனி ஆண்மையும் எவருக்கும் இணையில்லாத தனிப்பட்ட உனது ஆற்றலும் நின் தோள் ஆண்மையும் உன்னுடைய தோளின் ஆற்றலையும் ஆகிய அனைத்தையும் இசையோடு உடன் உன் புகழோடு சேர்ந்து ஒரு புடைப்பால் இனி துடைப்பேன். நான் இப்பொழுது ஒழித்து கட்ட உள்ளேன். ஒரே ஒரு அறை எல்லாத்தையும் ஒழிச்சர் என்று அனுமன் சொல்லிட்டு மேலும் சொன்னா, பறக்க பல உரைத்து என் படர் கையிலை பெருவரைக்கும் அறக்குற்று எரிபொறி கண் திசை கரிக்கும் சிறிது அணுங்கா உற குப்பையின் உயர்த்தோள் பல உடையாய் உரன் உடையாய் குரக்குக்கு தனி கரத்தின் புடைப்பொறை ஆற்றுவை கொல்லா. பறக்க பல உரைத்து என் விரித்து பல படம் உங்ககிட்ட என்ன பேசி பிரயோஜனம்? எதையே நீ கேட்கிறவன் இல்லை.
படர் கையிலை பெருவரைக்கும் படர்ந்து விரிந்துள்ள கையிலை மலை எனும் பெரிய மலைக்கும் அரக்கு உற்று எரி சாதிலிங்கம் போன்று செந்நிறத்தோடு எரிகின்ற பொறி கண் திசை கரிக்கும் நெருப்பு பொறி பறக்கும் கண்களை உடைய திக்கு யானைகளுக்கும் சிறிதும் அணுங்கா சிறிதும் பின்னிடாத உனது உரக்குப்பையின் உயர்த்தோள் பல உடையாய் வலிமை குவிந்து கிடக்கும் உயர்ந்த தோள்கள் பலவற்றை உடையவனாய் நீ இருக்கிறாய். உரன் உடையாய் ஆற்றல் சிதையாதவனே குரக்குக்கு தனி கரத்தில். இப்பொழுது குரங்காகிய என்னுடைய ஒரு கரத்தில் புடைப்பொறை ஆற்று வைக்கொள். குத்தக்கூடிய குத்தினை நீ எவ்வாறு தாங்கிக் கொள்ளப் போகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி, என் தோள் வலி அதனால் எடுத்து யான் எற்றவும் இரவா நின்றாயெனின் நீ பின் எனை நின் கைத்தல நிறையால் குன்றே புரைத்தோளாய் மிடல் கொடு குத்தி புத்த பொன்றேன் எனின் நின்னோடு எதிர் பொறுகின்றேன் என்றான். என்ன அழகான ஒரு ஒப்பந்தம். என்ன சொன்னா, நான் இப்போ உன்னை குத்தரதா இருக்கேன் ராவணா, அதுல இருந்து நீ தப்பிச்சு என்ன தாக்கிட்டேன்னு வச்சுக்கோ. நீ தாக்கினதற்கு பிறகு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா நான் மீண்டும் உன்னோட சண்டை போட வரல, அதுக்கப்புறம் போர் செய்ய மாட்டேன். இந்த இடத்துல என்ன அழிச்சிரு பார்க்கலாம். எப்படி? குன்றே புரை தோளாய் மலை போன்ற தோள்களை உடைய ராவணனே, என் தோல் வலி அதனால் என்னுடைய தோல் வலிமையினால் எடுத்து என் கையை உயர்த்தி யான் எற்றவும் நான் குத்தவும் இரவாய் நின்றாய் எனில் நீ மடியாமல் இருப்பாய் என்றால் என்னை நீ பின் நின் கைத்தல நிறையால் என்னை நீ பிறகு உன்னுடைய ஆற்றலோடு குத்துவாயாக குத்த. அப்படி குத்திய பின் கொன்றேன் எனின் நான் மடியாமல் இருந்தேன் என்றால் நின்னோடு எதிர் பொறுகின்றேன், உன்னோடு அதற்கு பிறகு போர் செய்ய மாட்டேன். என்ன அர்த்தம்? உன்னை எப்படியாவது தாக்கி நான் வீழ்த்தி விடுவேன். ஆகவே ராவணா, நான் நீயும் போர் செய்யலாமா என்று அனுமன் கேட்க தொடங்கினான் என்பதோடு நிறுத்துவோம்.